வந்திருக்கவங்க சுகாசனால உட்காந்துக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சுகாசனால உட்காந்துக்கோங்க. இப்போ கையை வந்து முன்னாடி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். மேல சென்டருக்கு வாங்க. ரைட் சைடு திரும்பி ரைட் சைடு ஸ்ட்ரெச் பண்ண போறோம். முட்டி சென்டரா இருக்கும். நார்மலா பிரீத் பண்ணுங்க. சென்டருக்கு வாங்க. அடுத்து லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். சென்டருக்கு வாங்க. நார்மல் பிரீதிங். ரைட் பாம் எடுத்து நம்ம பெல்லி பட்டன் மேல வச்சுக்க போறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் இயரை கவர் பண்ணிக்கிறோம். அழுத்த வேண்டாம், ஜஸ்ட் சும்மா கவர் பண்ணா போதும். நம்மளோட ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கால் அப்படி கவர் பண்ணும்போது இல்லாம இப்படி சம்டைம்ஸ் திருப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பெல்லி பட்டன் மேல ரைட் ஹேண்ட், ரைட் இயர் மேல லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இருந்தா மூடிக்கோங்க, தரந்தா தந்தா எது வேணா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அதை பண்ணுங்க. 5 டைம்ஸ் மூச்சு இழுத்து மூச்சு வெளியே எடுப்போம். கண்ணை மூடிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த லங்ஸ் உள்ள எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த அதுக்கு நம்ம வந்து பார்க்க முடியும் கண்ட்ராக்டா. கையை எடுத்துருங்க, நார்மல் பொசிஷன். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பெல்லி பட்டன் மேல, ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் இயர் க்ளோஸ் பண்ணிக்கணும். கண்ணை மூடிக்கோங்க. 5 டைம்ஸ் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணணும். Normal breathing.
ரைட் பாம் வந்து ரைட் இயரை கவர் ஆயிருக்கணும். இப்படி கை இப்படி வச்சுக்கோங்க. ஃபிங்கர்ஸ் பின்னாடி போட்டுருக்கணும். லெஃப்ட் பாம் வந்து லெஃப்ட் இயரை கவர் பண்ணிருக்கணும். நல்லா ஷோல்டர் ஹைட்டுக்கு கையை எடுத்துட்டு வந்துருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி 5 டைம்ஸ் இன்ஹேல் எக்ஸேல் ஸ்டார்ட் பண்ணலாம். Keep it on the lateral chin. Normal breathing. Right palm வந்து left ear மேல கவர் ஆயிருக்கணும். லெஃப்ட் பாம் வந்து ரைட் இயர் மேல கவர் ஆயிருக்கணும். பிரீத் பண்ணாதீங்க. இன்ஹேல் எக்ஸேல் 5 டைம்ஸ். இன்ஹேல் normal breathing. அப்புறம் லெஃப்ட் பாம் வந்து கொஞ்சம் குளிச்சா மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணில் போய் அழுத்தக்கூடாது. ஜஸ்ட் கண்ணு கவர் ஆயிருக்கணும். அவ்வளோதான். ஜஸ்ட் சாஃப்டா கண்ணுல வச்சுக்கணும். அப்படி குளிச்சா மாதிரி வச்சாதான் நல்ல கேப் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஐயை வந்து லெஃப்ட் ஹேண்ட் கவர் பண்ணி லெஃப்ட் பாம் கவர் பண்ணிக்கணும். ரைட் ஐயை ரைட் பாம் கவர் பண்ணிக்கணும். திருப்பி அதே மாதிரி 5 டைம்ஸ் இன்ஹேல் எக்ஸேல் ஸ்டார்ட் பண்ணலாம். Normal breathing. ஐ எக்ஸசைஸ் பண்ணுறோம். 2 தம் ஃபிங்கரை மட்டும் இந்த மாதிரி நேரா சேர்த்து வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் ஃபிங்கர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 தம் ஃபிங்கரும் நேரா வச்சுட்டு இந்த நெயில்ஸோட எட்ஜை வந்து பார்க்கணும். கண்ணு வந்து அந்த இடத்துல தான் பார்க்கணும். எல்போஸ் மடங்கிதான் பரவாயில்ல. இப்ப என்ன பண்றோம், அப்படியே இந்த கையை வந்து எவ்வளவு தூரம் போக முடியுமோ நம்ம கண்ணு வந்து ஜஸ்ட் அந்த நுனியை மாத்திரம் பார்க்கணும். எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அப்படியே எடுத்து வந்து
தலையும் சேர்த்து அப்படியே திருப்பி எடுத்துட்டு போகலாம். ஸோ அந்த நம்மளோட நெக் எக்ஸசைஸும் முடிஞ்சிடும். அப்படியே லெஃப்ட் சைட் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு திருப்பி சென்டருக்கு வரும். இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் சைடு எடுத்துட்டு போங்க. நம்ம பார்வை வந்து கரெக்டா அந்த நீலோட எட்ஜுக்கு மாத்திரம் தான் இருக்கணும். ரிலீஸ் பண்ணுங்க. திருப்பி கையை முன்னாடி வச்சுருவாங்க. தம் ஃபிங்கர் நேரா ஸ்ட்ரெயிட்டா பக்கத்துல உங்களுக்கு டச் ஆகாம வச்சுட்டு மேல போகும். அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ உங்களால மேல போயிட்டு அப்படியே கீழே வரணும். எவ்வளவு முடியுமோ கீழே. இப்ப வந்து ஜஸ்ட் ஐ மூவ்மெண்ட் மாத்திரம் தான் இருக்கணும். வேற எந்த சேஞ்சும் இல்லை. கண்ணு மாத்திரம் மேலே கீழே போயிட்டு வரணும். Three times. Release பண்ணுங்க. திருப்பி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. தம் ஃபிங்கர்ஸ் ஒண்ணா வச்சுக்கோங்க. கிராஸ்ல போகும். கீழே போய் எவ்வளவு முடியுமோ கீழே போயிட்டு திருப்பி அப்படியே மேல. கண்ணு மாத்திரம் மூவ்மெண்ட். 3 times. காலை ஸ்ட்ரைட் பண்ண போறோம். திருப்பி கையை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர்ஸ் ஒண்ணா இருக்கு. லெஃப்ட் சைடு கீழே எடுத்துட்டு வந்துட்டு ரைட் சைடு மேல போறோம். 3 times பண்ணுங்க. அடுத்து சர்க்கிள் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் இந்த டைரக்ஷன்ல வேணா ஆரம்பிங்க. ஒரு தடவை 3 டைம்ஸ் கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாம். எல்போஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டா வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவு எவ்வளவு பெரிய சர்க்கிள் போடணுமோ போடுங்க. கண்ணு மாத்திரம் தான் மூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ மெல்லமா போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு பார்க்க முடியாது. கண்ணு வந்து மட்டும் மூவ் மேல கீழே சைடு வைஸ் எல்லாம். திருப்பி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைரக்ஷன்ல இருக்கீங்களோ அந்த டைரக்ஷன்ல இருந்து ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தடவை எக்ஸ்ட்ரா பண்ணா தப்பு இல்லை. தட்ஸ் ஓகே. யாருக்கும் மைக் ஆன் ஆயிருக்கு, மியூட் பண்ணிடுங்க. எவ்வளவு கிட்ட ஃபிங்கர்ஸ் திருப்பி ஒண்ணா சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு கிட்ட எடுத்துட்டு வர முடியுமோ ஆல்மோஸ்ட் அந்த மூக்கோட அந்த நோஸோட டிப்பை பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு கிட்ட எடுத்துட்டு வந்து
நம்ம டிப் நோஸ் டிப் தெரியும் நம்மளுக்கு. அதோட சேர்த்து இந்த நெயில்ஸையும் பார்த்துட்டு அப்படியே எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போகணுமோ கையை ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துட்டு போகணும். 3 times. கண்ணுல மாத்திரம் மூமெண்ட். அடுத்து கபாலபதி லைக் அந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸேல் லெஃப்ட் நாஸ்ட்ரல க்ளோஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரைட் நாஸ்ட்ரல் வழியா எக்ஸேல், அப்புறம் இன்ஹேல், அப்புறம் ரைட் சைட க்ளோஸ் பண்ணோம். லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸேல், அதுக்கப்புறம் இன்ஹேல். அதே மாதிரி 10 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட்ட க்ளோஸ் பண்ணுங்க, ரைட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸேல், normal breathing. திருப்பி அதை ரிப்பீட் பண்றோம். லெஃப்ட் நாஸ்ட்ரல க்ளோஸ் பண்றோம், ரைட்ல எக்ஸேல், அதுக்கப்புறம் இன்ஹேல். Normal breathing. என்ன பண்றோம், காலை ஃபுட்டை வந்து ரைட் ஃபுட்டை வந்து லிஃப்ட் பண்ண போறோம். எவ்வளவு முடியுமோ செஸ்ட் கிட்ட கொண்டு வரணும். லிஃப்ட் பண்ணி ரெண்டு கையே யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு முடியுமோ செஸ்ட் கிட்ட எடுத்துவாங்க. இதுக்கப்புறம் இது வேணா ஆப்ஷன் 2 வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கணும். கால் பிடிச்சிட்டு கொஞ்சம் லாக் பண்ணணும். இதை பண்ண முடியறவங்க இதை பண்ணுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் கால் தூக்கி ஃபுட்டை வந்து செஸ்ட் கிட்ட லிஃப்ட் பண்ணி எடுத்துடுவாங்க. நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ க்ளோசர் டு தி செஸ்ட் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் லாக் பண்ணுங்க. காலை கீழே வச்சுங்க. இப்போ நம்ம லெஃப்ட் லெக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் லெக் தூக்கி நல்லா செஸ்ட் கிட்ட எடுத்துடுவாங்க. பேக் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். முடியறவங்க எல்போஸ் வச்சு பிடிச்சிக்கலாம். காலை கீழே வச்சுங்க. ரெண்டு ஃபுட்டும் ஒண்ணா சேர்த்து வச்சுக்கோங்க. சப்போர்ட் வேணுங்கிறவங்க இந்த இடத்துல பில்லோ இந்த முட்டிக்கு கீழே பில்லோஸ் வச்சுக்கோங்க. சப்போர்ட் வேணும்னா
இப்படி எடுத்து காலை நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. கையை இப்படி 2 குட்டியும் பிடிச்சிட்டு காலை இப்படி மேலே தூக்கிட்டு வந்து எவ்வளவு முடியுமோ கீழே இறக்குவோம். அதே மாதிரி 5 டைம்ஸ் பண்ணுங்க. தலை கீழே போக முடியும்னவங்க தலை கீழே போய் டச் பண்ணுங்க. இல்லைன்னா ஏதாவது பில்லோ போட்டுக்கோங்க. ஏன்னா கையை மெல்லமா இப்படி முன்னாடி வச்சு எவ்வளவு போக முடியுமோ கையை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே போங்க. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச அளவு கையை கட்டி முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே போய் எங்க முடியுமோ ஸ்டாப் பண்ணணும். அப்படியே சென்டருக்கு வாங்க. காலை நார்மல் பொசிஷன்ல வச்சுருங்க. சுகாசனால உங்களோட ஸ்ட்ராப்போ துப்பட்டாவோ இல்லை இந்த மாதிரி சின்ன டவலோ எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ரைட் ஹேண்ட்ல மேல தூக்கி ஒரு சைடு டவல் பிடிச்சிடும். லெஃப்ட் ஹேண்ட்ல பின்னாடி எடுத்து இன்னொரு சைடு டவல் இங்கே பிடிச்சிட்டு மெல்லமா என்ன பண்றோம், ரைட் ஹேண்ட் மெல்லமா கீழே வரணும், லெஃப்ட் ஹேண்ட் மேல வரணும். எவ்வளவு முடியுதோ அந்த இடத்துக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் எவ்வளவு முடியுதோ உங்களால் பண்ண முடியும் அளவு பண்ணிட்டு வலிக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணி இதே இதை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கை முடிஞ்ச அளவு பின்னாடி வந்துருக்கணும். பேக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். திருப்பி அதே நம்ம லெஃப்ட் சைட் பண்றோம். லெஃப்ட் சைட் பிடிச்சுக்கோங்க டவலை. அப்புறம் ரைட் ஹேண்ட் வந்து பின்னாடி வந்துட்டு டவல் பிடிக்கணும். மேல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் கீழே வந்துட்டே இருக்கிறோம். ரைட் ஹேண்ட் மேல எவ்வளவு முடியுமோ மேல கொஞ்சம் இங்கே வாங்க. எந்த இடத்துல கை வலிக்குதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. அதே இன்னொரு தடவை பண்ண போறோம். திருப்பி ரைட் ஹேண்ட் மேல தூக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி பக்கம் போய் பிடிச்சிருக்கிறோம். ரிலீஸ் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல ரைட் ஹேண்ட் பின்னாடி. ரிலீஸ் பண்ணுங்க. எழுந்திருக்க போறோம்.
கால் ரெண்டு ஒண்ணா சேர்த்து வச்சுக்கோங்க. கை பிரேயர் பொசிஷன்ல பேக் பெண்ட் பண்ணுவோம். இன்ஹேல் பண்ணிட்டு கை எவ்வளவு முடியுமோ பின்னாடி தூக்கி பேக் பெண்ட் பண்றோம். பண்ணி எக்ஸேல் பண்ணிட்டு கீழே வந்து மேலே தொடங்குறோம். ஸ்டார்ட் பண்ணா இன்ஹேல், எக்ஸேல். மேலே தொட முடியாதவங்க உங்க கால்ல எந்த இடத்துல தொட முடியுமோ அந்த இடத்துல தொட்டா போதும். செஸ்ட் வந்து கை மேல இருக்கும், முட்டி மடங்கி இருக்கும். மெல்லமா நின்று பிரேயர் பொசிஷனுக்கு வாங்க. தலைதான் லாஸ்டா ஸ்ட்ரைட்ல பார்க்கணும். இன்ஹேல், exhale, வாங்க. Prayer position. Inhale, exhale. இந்த எல்போ பிடிக்கிறதா பிடிச்சுக்கோங்க. நல்ல அந்த ஸ்கொயருக்குள்ள எவ்வளவு முடியுமோ நல்ல பெண்ட் பண்ணுங்க. நம்ம தலைவே ஆல்மோஸ்ட் நம்ம சின்ன தொடுற மாதிரி இருக்கும். மெல்ல கையை ரிலீஸ் பண்ணுங்க. மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல வாங்க. பிரேயர் பொசிஷன் ப்ரீத் பண்ணிக்கோங்க. காலை பிடிச்சி வச்சுக்கிறோம். ட்ரையாங்கிள் பண்றோம். கையில ரைட் ஹேண்ட் மேல, லெஃப்ட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் கை மேல. இன்ஹேல் பண்ணிக்கலாம். எக்ஸேல் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து பெண்ட் பண்றோம். இன்ஹேல், எக்ஸேல், பிரேக் பண்ணுங்க. சென்டருக்கு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல தூக்கிக்கோங்க. ரைட் ஹேண்ட் வந்து ரைட் கை மேல. இன்ஹேல், எக்ஸேல், சென்டருக்கு வாங்க. நல்லா பிரேக் பண்ணிக்கோங்க. அதே ரிப்பீட் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் மேல. இன்ஹேல், எக்ஸேல் பண்ணிட்டு
ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நல்ல ஹிப்ல இருந்து ரைட் ஹிப்ல இருந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். நார்மல் பிரீதிங். சென்டர் வாங்க. left hand மேல் பண்ணுங்க. inhale, exhale, center வந்துங்க. right hand வந்து நம்மளோட left foot தொடணும். so left hand மேல lift பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே போய் left foot தொடுங்க. தொட்டுட்டு அப்படியே twist ஆகணும். நம்ம வந்து கண்ணு வந்து left நம்ம பார்க்கணும். full weight வந்து போடாதீங்க ரைட் ஹேண்ட்ல. சும்மா லேசா ஃபிங்கர் ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி இருக்கும். சென்டர் வந்துருங்க. பிரீத். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. left hand, right foot. right hand மேல தூக்கிப்போம். right hand வந்து கரெக்டா ஷோல்டருக்கு மேல ஸ்ட்ரெயிட்டா இருக்கலாம் பாருங்க. சென்டர் பண்ணுங்க. என்ன பண்றோம்? நம்மளோட லெஃப்ட் ஹேண்டோட ஃபிங்கர்ஸ் வந்து ஜஸ்ட் மேட்டையோ இல்ல ஃபுட்டையோ போய் தொட போகுது. ரைட் ஹேண்ட் வந்து மேல இருக்க போகுது. மேட் இல்ல ஃபுட் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கை இவ்வளவு தூரம் கீழே போக முடியுதுன்னா இங்க ஏதாவது சப்போர்ட் வச்சுக்கோங்க. யோகா பிளாக் இல்ல பாக்ஸ் ஏதாவது வச்சு பாருங்க. நம்ம கண்ணு சீலியோ இல்ல ரைட் கம்மையோ பாருங்க. சென்டர் வந்துங்க. ரைட் ஹேண்ட் இந்த சைடு பண்ண போறோம். நம்ம ரைட் ஃபிங்கர்ஸ் வந்து ஃபுட் இல்லைன்னா மேட் எதையாவது டச் பண்ணணும். காலை எவ்வளவு முடியுமோ பிரிச்சு வச்சுக்கோங்க. பேக் பெண்ட் இல்லாம பேக் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு கையை மட்டும் ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு போறோம். பேக் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். இந்த மாதிரி போறோம். இந்த பொசிஷன்லயே நின்னுக்கோங்க. இது கம்ஃபர்டபுளா இருந்தா இந்த பொசிஷன்ல இருங்க.
இதை விட பெட்டரா போக முடியும்னா கொஞ்சம் கொஞ்சமா கையை பின்னாடி எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பொசிஷன்ல கொண்டு வந்து எடுத்துங்க. நம்ம தலை வந்து கீழே வந்து மேட் அட்டாச் பண்ணணும். யார் யாருக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளோ அங்கேயே கையை நிறுத்திடுங்க. பேக் வந்து பெண்ட் இல்லாம பார்த்துக்கோங்க. பண்ணிக்கோங்க. காலை நேரமா கீழே த்ரோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட எடுத்துவாங்க. தலை காலை திருப்பி வந்து ஃபார்வர்ட் பெண்ட் நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. கையை நல்லா ஆங்கிள் வேணா பிடிச்சிட்டு எவ்வளவு முடியுமோ புல் பண்ணுங்க பாடியை. மெல்லமாக கையை ரிலீஸ் பண்ணிட்டு மெல்லமா சென்டருக்கு வாங்க. தலை லாஸ்ட் பிரேயர் பொசிஷன். கொஞ்சம் மூச்சு எடுத்துட்டு போங்க. மேட்ல உட்காரோம். ரைட் லெக் முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் வந்து நம்ம ஃபுட் வந்து தைல அப்படியே பட்டிருக்கணும். இந்த மாதிரி தான் போங்க. பேக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். டோஸ் வந்து நல்லா ஃபேஸ் பண்ணிருக்கணும். புதுசா ஜாயின் பண்ணியிருக்கவங்க கொஞ்ச நேரம் தான் கிளாஸ் வந்தாயிருக்குன்னா இந்த முட்டி மடையெல்லாம் பரவாயில்ல. பேக் மட்டும் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இன்ஹேல் கையை மேல தூக்கி இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணிட்டே அப்படியே வந்து நம்ம டோஸ் டச் பண்ண ட்ரை பண்ண போறோம். டோஸ் டச் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி கையை மேட்ல வச்சுட்டு எந்த பொசிஷன் முடியுமோ பேக் பெண்ட் இல்லாம கீழே வந்து பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்ஹேல் எக்ஸேல். டோஸ் டச் பண்ண முடியறவங்க முட்டை பிடிக்கலாம். முட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டோஸ் டச் பண்றவங்க பண்ணாதவங்க முட்டி மடங்கினா பரவாயில்ல. ஆனா பேக் வந்து மடங்காம வச்சுக்கோங்க. பொசிஷன் ஹோல்ட் பண்ண முடியுங்கன்னா திருப்பி சென்டருக்கு வந்துட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. சென்டருக்கு வந்துருங்க. ரைட் சைடு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஹேல் எக்ஸேல்.
சென்டருக்கு வாங்க. ரெண்டு காலையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. புதுசா வந்துருக்கவங்க இந்த இடத்துல வந்து பில்லோ போட்டுக்கோங்க. வேணும்னா பில்லோ போட்டுட்டு பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இந்த முட்டியை இப்படி லேசா தூக்கிட்டு செஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா வச்சு இந்த கை மேல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வர முடியலான்னு பாருங்க. மீதி பேர் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கவங்க முட்டியை மறக்காம எவ்வளவு தூரம் உங்களால டோஸை போய் டச் பண்ண முடியும் ட்ரை பண்ணுங்க. இன்ஹேல், எக்ஸேல், சென்டருக்கு வாங்க. ஒரு தடவை பண்ணுறோம். இன்ஹேல், எக்ஸேல், சென்டருக்கு வந்துடுங்க. ரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ கால் வந்து முட்டி வந்து மடக்கி இது சென்டரா இருக்கணும். லெஃப்ட் நீ சென்டரா இருக்கணும். ரைட் லெக் வந்து எடுத்து இப்படி லெஃப்ட் கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த ரைட் நீயை பிடிச்சி இந்த பக்கம் லெஃப்ட் சைட் புஷ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்படி கையை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். ஆர் ஜஸ்ட் லெஃப்ட் நீ மேல அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரைட் ஹேண்ட் அப்படியே பின்னாடி எடுத்துட்டு போய் நம்ம வந்து இந்த ரைட் ஷோல்டருக்கு அந்த பின்னாடி பார்க்கணும். ரைட் ஷோல்டர் இல்ல ரைட் ஷோல்டர் பிஹைண்ட் ரைட் ஷோல்டர் நம்ம கண்டு பார்க்கணும். இந்த கை மேல ரொம்ப ரைட் ஹேண்ட் மேல ரொம்ப ஊறக்கூடாது. அந்த சப்போர்ட்ல இருக்கக்கூடாது. அதை நீங்க செக் பண்றதுக்கு இந்த கையை தூக்கி பின்னாடி கூட வச்சுக்கலாம். வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க அது மேல ஊன்றீங்களா இல்லையா. இது ஈஸியா பண்றவங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட கை உள்ள ரைட் கைக்குள்ள உள்ள விட்டு அப்படியே வந்து லெஃப்ட் ஹேண்ட பிடிச்சிடும். ரிலீஸ் பண்ணுங்க. ரைட் லெக்கை மடக்கி நீ வந்து சென்டர்ல வர மாதிரி வச்சு லெஃப்ட வந்து ரைட் கை பக்கத்துல வச்சுக்கலாம். கையை புஷ் பண்ணி நம்மளோட ஃபோர்ஆர்ம் புஷ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். கையை முடிஞ்ச அளவு முட்டி அந்த பக்கமா கையை முட்டியும் சேர்த்து அந்த பக்கம் புஷ் பண்றோம். அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் முட்டி மேல வச்சுக்கலாம். இந்த கையை எவ்வளவு முடியுமோ பின்னாடி கொண்டு வந்து இப்படி ஒரு பொசிஷன்ல வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு அந்த சப்போர்ட் வேணும்னா
பின்னாடி எடுத்து பயன் பண்ணிக்கலாம். அதே நல்லா பண்றாங்க. இந்த கை இந்த ரைட் ஹேண்ட் வந்து இந்த கை உள்ள விடணும். லெஃப்ட் கை கையில உள்ள விட்டு ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம பார்த்தது லெஃப்ட் ஷோல்டர் மேல பார்க்கணும். நார்மல் பிரீதிங். கை பிடிச்சி மேல ரிலீஸ் பண்ணுங்க. அப்படியே சென்டருக்கு வரோம். கீழே போயிடும். ஸ்ட்ராப் போய் துப்பட்டா எடுத்துக்கோங்க. ரைட் ஃபுட் கீழே ஸ்ட்ராப் வச்சுக்கோங்க. கால் அப்படியே தூக்கி எவ்வளவு முடியுமோ நம்ம நெத்திக்கிட்ட எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணி தலையில சேர்த்து தூக்க ட்ரை பண்ணணும். இன்ஹேல் எக்ஸேல். நம்ம தலை முட்டிக்கிட்ட அதுதான் ட்ரை பண்ணணும். காலை வந்து டுவர்ட்ஸ் தி ஹெட் புல் பண்ணணும். தலை வந்து முட்டிக்கிட்ட எடுத்துக்கணும். லெஃப்ட் லெக் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கீழே தலையை ரிலீஸ் பண்ணிடுங்க. கீழே வந்துட்டோம். காலை கீழே நல்ல மேட்ச்ல வச்சிடலாம். இந்த காலை தூக்கி ரைட் சைடு எவ்வளவு தூரம் போமோ அவ்வளவு. காலை தூக்கி லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வாங்க. தலை ரைட் சைடு பார்க்கணும். சென்டர் வந்துங்க. ஸ்ட்ராப்பை கழட்டி லெஃப்ட் சைடு மாற்றலாம். திருப்பி அதே மாதிரி கால் வந்து தலைக்கிட்ட வரணும். எவ்வளவு முடியுமோ புல் பண்ணுங்க. நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. நல்லா எக்ஸேல். தலையை அப்படியே லிஃப்ட் பண்ணுங்க. தலையை கீழே வச்சுருங்க. காலை நம்ம காலை கீழே வச்சுக்கிடுங்க. காலை லிஃப்ட் பண்ணி லெஃப்ட் சைடு
காலை எடுத்து ரைட் சைடு எடுத்துட்டு போங்க. தலையை லெஃப்ட் சைடு திருப்பி வைப்போம். கால் எடுத்து வந்துருங்க. ஸ்ட்ராப்பை ரிலீஸ் பண்ணிடுங்க. கால் முட்டி ஒன்றா சேர்த்து வச்சுட்டு புட்டை ஒன்றா சேர்த்து வச்சு எவ்வளோ முடியுமோ கிட்ட எடுத்துட்டு வந்துடுங்க. கை ரெண்டும் ஷோல்டர் ஹைட்டு. கால் வந்து ரைட் சைட் போகுது. ரெண்டு காலும் எவ்வளோ முடியுமோ க்ளோசர் டு செஸ்ட். ரைட் சைட். தலை வந்து லெஃப்ட் சைட் திரும்பிடணும். திருப்பி சைடு எடுத்துட்டு வாங்க. அப்படியே லெஃப்ட் சைடு கால் வந்து லெஃப்ட் சைடு போகணும். தலை ரைட் சைடு. நல்லா பிரீத் பண்ணுங்க. சென்டருக்கு எடுத்துட்டு வாங்க காலை. கை நல்லா எல்போஸ் பிடிக்க முடிஞ்சா பிடிச்சிக்கோங்க. இப்படி இல்லைன்னா இன்டர்லேஸ் பண்ணி ஷின்னை நல்லா பிடிச்சிக்கோங்க. செஸ்ட் எவ்வளோ மடக்க முடியுமோ மடக்கி வைங்க. லேசா சைடு டு சைடு மூவ் ஆனீங்கன்னா பேக்கு மசாஜ் இருக்கும். அப்புறம் அந்த பாமை வந்து நீ மேல வச்சு சின்ன சர்க்கிள் ஒரு டைரக்ஷன்ல 3 டைம்ஸ். அப்புறம் அப்படி டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணி 3 டைம்ஸ். திருப்பி நல்லா ஷின்னை பிடிச்சிக்கோங்க. இன்ஹேல் பண்ண போறோம். இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி தலையை தூக்கி முட்டியை தொடப்போம். இன்ஹேல் எக்ஸேல். தலையை நல்லா கீழே வச்சுங்க. காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிப்போம். சவாசனா. உங்களோட பிங்கி டோஸ் கீழே போய் ஃப்ளோரை டச் பண்ணணும். கை நல்லா பாம் ஓப்பன் அப் ஆகி சீலிங்ல பார்க்கணும். எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்டா இருக்கணும். நம்ம பிரீதிங் கண்ணை முடிக்கணும். பிரீதிங்கை ஃபோக்கஸ் பண்ண போறோம். எங்கேயுமே மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது.